கடோத்கஜன் ஒரு மிகப்பெரிய உருவம் கொண்ட அரக்கன். உயிர் போய் கீழே விழும்போது கூட பாண்டவர்கள் மேல விழுந்துட்டா அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமேன்னு கௌரவர்கள் மேல விழறான். கடோத்கஜன் விழுந்ததுனாலேயே நிறைய கௌரவ வீரர்கள் இறந்து போறாங்க. பாண்டவ வம்சத்துடைய மிகப்பெரிய வீரனுடைய மூச்சு இந்த மகாபாரத போர்க்களத்துல நின்னு போகுது. உண்மையாவே கடோத்கஜன் இல்ல அப்படின்னா பாண்டவர்கள் மகாபாரத போர்ல தோத்திருப்பாங்க. பல கௌரவ வீரர்களை மகாபாரத போர்ல கொன்று குவிச்ச அந்த பெருமையும் கடோத்கஜனையே சேரும். பாண்டவர்களை ஜெயிக்க வச்ச அந்த பெருமையும் கடோத்கஜனையே சேரும். கடைசியா பீமன் தன்னுடைய மகனான கடோத்கஜன் இறந்த அந்த வருத்தத்துல இருக்கும்போது கிருஷ்ணரே பீமன் கிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கடோத்கஜன் ஒரு மிகச்சிறந்த வீரன். அவன் இந்த போர்க்களத்துல வீர மரணம் தான் அடைஞ்சிருக்கான். அவன் செஞ்ச இந்த தியாகத்துக்கான பலன் அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. பீமனுடைய வம்சமே அங்க மகாபாரத் போர்ல அழிஞ்சு போனாலும்